அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். டிஎன்செட் யூஜிசி நெட் இங்கிலீஷ் சீரீஸ்ல இன்னைக்கு 18வது நாள் இன்னைக்கு பயணம் பண்றோம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஆஃப் பிரிட்டிஷ் லிட்டரேச்சர்னுடைய சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுப்பேன். அதில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய போர்ஷன்ஸ்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா டே 13வது வகுப்பு. அதுல பாத்தீங்கன்னா யூஜிசி நெட் டிசம்பர்னுடைய 2023 கொஸ்டின் ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா யூஜிசி நெட்னுடைய 2023ல நடைபெற்ற டிசம்பர் மாதம் நடைபெற்ற அந்த அபிஷியல் கொஸ்டின் பேப்பரை எடுத்து அதுல இருந்த நம்ம கம்ப்ளீட் பண்ண போர்ஷன். அப்போ 13th கிளாஸ் கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஏன்ஷியன் லிட்டரேச்சர்ல இருந்து ஷேக்ஸ்பியர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் வரைக்கும். அந்த 2023 டிசம்பர் கொஸ்டின் பேப்பர்ல கிட்டத்தட்ட 7 கேள்விகள் வந்து இந்த டாபிக் உள்ள இருந்து கேட்டிருந்தாங்க. ஓல்டு இங்கிலீஷ்ல இருந்தோ, இல்ல சாசர் ரிலேட்டடாவோ, இல்ல ஷேக்ஸ்பியர் ரிலேட்டடாவோ 7 கேள்விகள் இருந்ததுமா. ஓகே, இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு இருக்க கிளாஸ்ல நாம 2023ல இந்த டிசம்பருக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் ஜூன் மாசம் நெட் பொறுத்தவரையிலையும் ஜூன்லயும் டிசம்பர்லயும் நடக்கும் இல்லைங்களா? இப்போ ஜூன் மாசம் 2023ல கேட்ட கேள்வியில எத்தனை கேள்வி நாம இது வரைக்கும் முடிச்ச போர்ஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 9 கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா? ஒரு 9 கேள்வியை இந்த ஏன்ஷியன் லிட்டரேச்சர்ல இருந்து நமக்கு லிட்டரேச்சர் இங்கிலீஷ் லிட்டரேச்சர்னு சொல்லும்போது சாசர்ல இருந்து தொடங்கி நம்ம நேத்து வரைக்கும் முடிச்ச ரெஸ்டோரேஷன் வரைக்கும் 9 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 9 கேள்விகள் எப்படி எப்படி இருக்குது, நம்ம படிச்சிருக்கிறது கரெக்ட் தானா, கரெக்டான பேட்டர்ன்ல தான் படிச்சிருக்கிறோமா? நான் வந்து ஒவ்வொரு சம்மரிஸ் படிக்க சொல்லும் போது அதில் ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க. அப்போ ஸ்கிப் பண்ணக்கூடியவங்களுக்கு இது கண்டிப்பா இந்த கிளாஸஸ் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். கவனமா பாருங்க. அப்ப இந்த 9 கேள்வியை நாம எடுத்திருக்கிறோம். எடுத்து இதை டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட்? ஸோ இந்த கேள்விகளினுடைய தலையாய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயம், நீங்க இந்த கேள்விகள் பார்க்கறதுக்கான காரணம் என்னவா இருக்கணும்னா, இது மாதிரி பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இதே கொஸ்டின் வரும்னு கண்டிப்பா எதிர்பார்க்காதீங்க. சரியா? ஏன்னா நம்ம லிட்டரேச்சர் பொறுத்த வரைக்கும் கடல் சரிங்களா? அந்த கடல்ல இவ்வளவுதான் ஏரியாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா லிமிட் எல்லாம் கிடையாது. பட் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் இப்படி இருக்கலாம். சரிங்களா? பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் இப்படி இருக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who among the following is an early Tudor poet? சரிங்களா? இதுக்கான ஆன்சர் கீ நான் உடனே கொடுத்துட்டு போயிடலாம். பட் உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் புரிஞ்சுக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்க, எந்த ஒர்க்கு இவன் எழுதுனது, இல்ல இந்த ரைட்டருடைய ஒர்க்கு பின்வருவனவற்றுள் எது, அப்படி எல்லாம் கேள்வி இல்லை. ஏர்லி டியூடர் போயட். முதல்ல டியூடர்னா எவன்னு தெரியும் இல்லைங்களா? ஒரு காலகட்டம், எந்த காலகட்டத்தில் எந்த போயிட்டு வாழணும் அப்படிங்கறது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எலிசபெத்தன் பீரியட்னா யாரு? இப்ப டியூடர் பீரியட் அப்படிங்கறத பொறுத்தவரையிலையும் ஒரு லாங் பீரியட். ஹென்ரி VII இருந்து தொடங்கி எலிசபெத் வரைக்கும் டியூடர் பீரியட் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அப்ப நீங்க இந்த கேள்வியை வச்சு பயன்பெறக்கூடிய வகையில ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா டியூடர்னா என்னன்னு கண்டுபிடிங்க. இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷ் லிட்டரேச்சருக்கு வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. யார் காலத்துல இருந்து யார் காலம் வரைக்கும் இருக்குது, இதெல்லாம் நீங்க கண்டுபிடிங்க. சரிங்களா? அப்போ டியூடர் காலத்துல வாழ்ந்து நல்ல நல்லா போயிடுச்சு. இப்படியும் பேட்டர்ன் கேட்கறாங்க, இப்படியும் பேட்டர்ன் காமிக்கிறாங்க. அப்புறம் ஆப்ஷன்ல இருந்து கொஸ்டின் தெரிஞ்சுக்கிறது. சாசர் யார் காலத்துல வாழ்ந்தாங்க, நம்ம நோட்ஸ் எடுத்து நல்லா பாருங்க. சரிங்களா? ஐ எம் வெரி ஹாப்பி, நம்ம ஓரளவுக்கு நல்லபடியா கிளாஸுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. சரிங்களா? சாசர் யாருடைய காலத்துல எல்லாம் வாழ்ந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எட்வர்ட் தி தேர்ட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ரேன்சம் கொடுத்து தலைவரை காப்பாத்தி கொண்டு வந்தார் சாசரை. எட்வர்ட் தி தேர்ட். அப்புறம் ரிச்சர்ட் தி செகண்ட். சரிங்களா? ரிச்சர்ட் தி செகண்ட் காலத்துல வாழ்ந்தாரு. அப்புறம் என்னது, கரெக்ட் சொல்லுங்க. ஹென்ரி தி செகண்ட் உடைய காலகட்டத்துல, சாரி ஹென்ரி தி ஃபோர்த், கரெக்ட், சாரி ஹென்ரி தி ஃபோர்த். எட்வர்ட் தி தேர்ட், ரிச்சர்ட் தி செகண்ட், ஹென்ரி தி ஃபோர்த். இந்த 3 பேருடைய காலகட்டத்திலையும் சாசர் வாழ்ந்தாரு. டியூடர் பீரியட் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு சொன்னேன், ஹென்ரி 7th இருந்து எலிசபெத் காலகட்டம் வரைக்கும். அப்போ சாசர் இந்த டியூடர் பீரியட்ல வாழவே இல்லை. இப்போ இந்த ஆப்ஷனை வெட்டி விட்டுலாம். ஸ்கெல்டன் தெரியாது. லாங்லாண்ட் சாசருடைய கண்டெம்பரரின்னு படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? சாசர் கண்டெம்பரரி. அப்ப சாசருடைய சமகாலத்துல வாழ்ந்தவர் தான் வில்லியம் லாங்லாண்டா இருப்பாரு. இப்ப இந்த வருஷனும் கிடையாது. ஜான் கோவர், மாரல் கோவர் அப்படின்னு சாசர் என்ன சொல்லியிருக்காரு, ராயலஸ் அண்ட் கிரிசைட்ல சொல்லியிருக்காரு. அப்படிதானே? அப்ப சாசருடைய ஃப்ரெண்டு தான் யாரு, கோவர். கோவரும் தன்னுடைய ஒர்க்ல சாசரை பத்தி புகழ்ந்து பேசியிருக்கிறார். அப்போ ஜான் கோவரும் கிடையாது. ஆன்சர் என்ன வந்துருச்சு, ஜான் ஸ்கெல்டன். ஆனா எனக்கு என்ன தெரியாது, ஜான் ஸ்கெல்டன் எந்த காலத்துல வாழ்ந்தாருன்னே தெரியாது. பட்
ஆப்ஷனை எலிமினேட் பண்றது மூலமாக நான் எதுக்கு வந்துட்டேன், ஆன்சருக்கு வந்துட்டேன். பார்த்துருவோம் ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். ஜான் ஸ்கெல்டன் இல்லைங்களா, ஆன்சர் ஜான் ஸ்கெல்டன். அப்ப இவர் வாழ்ந்த காலகட்டத்தை நீங்க முதல்ல கண்டுபிடிங்க. ஜான் ஸ்கெல்டன் எழுதின ஒர்க்ஸை கண்டுபிடிங்க. ஜான் ஸ்கெல்டன் இவங்களுக்கும் கோர்ட்டுக்கும் ஒரு உறவு இருக்குது. ஓகே, ஹென்ரியோட காலத்துல வாழ்ந்தவர் இவர். ஹென்ரி தி எய்த்தனுடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர். இவர் ஒரு டீச்சரும் கூட. யாருக்கு டீச்சர் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டியூடர் பத்தி பார்க்கும்போது இந்த இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். டியூடர் காலகட்டம் எப்பத்துல இருந்து எப்போ வரை தொடங்குது அப்படின்னா 1485ல தொடங்கி 1603 எலிசபெத்தினுடைய காலகட்டம் வரைக்கும் இருக்குது. நல்ல ஞாபகம் வச்சுங்க. டியூடர்னா யாரு, ஸ்டூவர்ட்னா யாரு, அப்புறம் ஹானோவரியன் பீரியட்னா என்ன, ஜார்ஜியன் பீரியட்னா என்ன, இதெல்லாம் இங்கிலாந்துல இருந்து அரசாட்சி காலங்கள். லிட்டரேச்சர்ல அடிக்கடி கேட்கறாங்க இந்த கேள்வியை. ஓகே, ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. சோசியலிஸ்ட் இங்கிலாந்து படிங்க படிங்க படிங்கன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு அஸ்பிரன்ஸும் அதை படிச்ச மாதிரி தெரியல. தயவு செய்து படிங்கம்மா. ஓகேங்களா, நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ல கூட நான் வந்து மென்ஷன் பண்ணி கண்டிப்பா என்ன வச்சிருக்கேன் சொல்லியிருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு. சோசியலிஸ்ட் ஆஃப் இங்கிலாந்துல கண்டிப்பா 3ல இருந்து ஒரு 5 டெஸ்ட் வச்சிடணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கோம். அது சக்சஸ்ஃபுல்லா இருக்குது. ஓகேங்களா, ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. ஃபைன். அப்புறம் பாருங்க, இந்த ரோஸை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது இந்த டியூடர் பீரியட் காலத்துல தான் வார் ஆஃப் ரோசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். வார் ஆஃப் ரோசஸ். ஓகேங்களா, 1455 to 1485. இப்போ 85ல தான் வார் முடியுது, டியூடர் பீரியட் ஆரம்பிக்குது. யார் முடிச்சு வச்சாங்க, ஹென்ரி தி 7 அவருடைய காலகட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு போகுது. அப்போ அந்த வார் ஆஃப் ரோசஸ்ல 2 குடும்பம், யாக்சிஸ் குடும்பம், லான்காஸ்டியர் குடும்பம்னு 2 இருக்கும். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ரோஸை வந்து தன்னுடைய சொந்தமா வச்சிருப்பான். ஒருத்தன் ஒயிட் ரோஸ் வச்சிருப்பான், ஒருத்தன் ரெட் ரோஸ் வச்சிருப்பான். இல்லையே சார், இப்ப நீங்க கொடுத்திருக்க பூல 2 ரோஸும் சேர்ந்து இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா 2 குடும்பமும் மிங்கிளாகி போச்சு. 2 குடும்பமும் சேர்ந்ததுனாலதான் வார் ஆஃப் ரோசஸ் வந்து 1485ல ஒரு முடிவுக்கு வரும். ஓகே, இந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தன் அங்க அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை திருமணம் பண்ணிக்கலாம், வார் முடிஞ்சு போச்சு. சரிங்களா, அப்ப 2 ரோஸையும் சேர்த்துட்டாங்க. ஒயிட்டையும் ரேஸையும் சேர்த்து, ரோஸையும் சேர்த்து ஒரே ஒரே பூவா மாறிடுது. இதுதான் டியூடர்னுடைய சின்னமாக வச்சுட்டாங்க. ஓகே, ஃபைன். அடுத்த கேள்வி. Which is the correct chronological sequence of the following text? அதாவது வேற ஒண்ணும் இல்ல, ஏற வரிசைப்படி எழுது. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான சரியான விஷயம். இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயம் தானே, நம்ம முதல்ல பார்த்துப்போம். இதுல எனக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம் 2 எண்ணம் தான். ஒரு ஆர்டினரியா ஒரு மிடில் கிளாஸா படிக்கக்கூடிய பையன் அப்படின்னா எனக்கு 2 விஷயங்கள் ரொம்ப தெளிவா தெரியுது. அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங், இது யார் எழுதுனதுப்பா? ஃபாதர் ஆஃப் எஸ்ஐஸ், பேக்கன் எழுதுனது. அப்பாலஜி ஃபார் போயட்ரி, பிலிப் சிட்னி. ரொம்ப ஃபேமஸான ஒர்க் இல்லைங்களா? அப்போ இந்த 2 ஒர்க்கும் தான் எனக்கு தெரியும், மீது ஒன்றும் எனக்கு தெரியாது. சரி, இதுல எது முதல்ல, இது 2வது அப்படின்னு பார்க்க போனா டக்குன்னு அடிச்சலாம். இந்த பிலிப் சிட்னி தான் சார் முதல்ல, ரெனேசன்ஸ் காலகட்டத்திலேயே வந்துடுறாரு. பேக்கன் பாத்தீங்கன்னா எலிசபெத்தன் காலகட்டம் அண்ட் ஜெகோபியன் காலகட்டத்துல வாழ்ந்திருக்காரு அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அப்போ பி தான் முதல்ல இருக்கணும், ஏ 2வது இருக்கு. அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை பார்ப்போம். சரிங்களா, சீக்வன்ஸ் கரெக்ட் chronological ஆர்டர். சம்டைம்ஸ் ரிவர்ஸ் ஆர்டர் கேட்பாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. chronological சீக்வன்ஸ் அப்படின்னா 1, 2, 3 அப்படின்னு போறது. அதாவது 1800, 900, 2000 இப்படிங்கிற பப்ளிகேஷனை ஆர்டர் பண்றது. அதே ரிவர்ஸ் ஆர்டர் கேட்டாங்கன்னா முதல்ல லேட்டஸ்டா பப்ளிஷ் ஆனது 2020ல பப்ளிஷ் ஆனது, அப்புறம் 1900, 800 அப்படின்னு போகணும். இப்போ கொஸ்டினை நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ இதுல பி தான் முதல்ல இருக்கணும், ஏ 2வது இருக்கணும். அது வரைக்கும் நம்ம கிளியரா இருக்குமா? அப்படி எதெல்லாம் ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்ப்போம். அப்படி இல்லாத ஆப்ஷனை நீங்க கட் பண்ணி விட்டுறலாம் சீக்கிரமா. சரிங்களா, பாருங்க, பி முதல்ல இருக்கிற மாதிரி பாருங்க, இதுல இருக்கு. அப்ப இதை வச்சுப்போம். இங்க பி பாருங்க, ஏக்கு அப்புறம் போட்டிருக்காங்க, அப்ப இதை வெட்டி விட்டுறலாம். அடுத்தது பி முதல்ல, ஏ 2வது. இப்ப இதுவும் இருக்கட்டும். இது ஆப்ஷன் 4 இருக்கட்டும், ஆப்ஷன் 2 இருக்கட்டும், ஆப்ஷன் 1ஐயும் வெட்டி விட்டுறலாம் இல்லைங்களா? ஏன், ஏக்கு அப்புறம் பிரியா வச்சிருக்காங்க. அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் அப்புறம் அப்பாலஜி ஃபார் போயிட்டு பப்ளிஷ் ஆச்சுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுவும் தான். நமக்கு இந்த 3 ஒர்க் எது, எவன் எழுதுனது ஒண்ணுமே தெரியாது. இந்த 2ல இருந்தும் ஏதாவது ஒரு ஆன்சரை கொண்டு வர முடியுமான்னு ட்ரை பண்றோம். ஓகேங்களா, அப்ப 2 ஆப்ஷன் தான். இதெல்லாம் ஆப்ஷன் 2ம் ஆப்ஷன் 4ம் தான் ஆன்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, இது 3ம் எவனும் தெரியாத. சரி, பார்ப்போம். ஆன்சர் எதுங்கிறத பார்த்துருவோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு பாருங்க. டக்குன்னு ஒன்றும் தெரியாது, இந்த கொஸ்டின்ல எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி டக்குன்னு 1 அடிச்சுட்டு போயிருவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு கேள்வி தெரிஞ்சாலும் அதுல ஒரு ஆப்ஷன்ல உங்களுக்கு அறிவு இருந்தாலும் நீங்க இந்த ஆப்ஷனை
டெலிட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். இதெல்லாம் ஆன்சரா இருக்காதுன்னு உங்களால கன்ஃபார்ம் சொல்ல முடியும். இப்படி பண்ணி 2 4யும் நம்ம ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஒருவேளை இவ்வளவுதான் சார் எனக்கு எட்டுன அறிவு அப்படி விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னா, நீ 2 4 கொடுப்ப. அதுல கண்டிப்பா ஆன்சர் இருக்கும் இல்லைங்களா? ஸோ கரெக்டா ஆன்சர் கிடைக்கிற பெர்சன்டேஜ் இப்ப கூடி போச்சுதான் உங்களுக்கு. முன்னாடி 0% ஏதாவது ஒண்ணுதான் ஆன்சரா இருக்கும். நம்ம மாத்தி அடிப்போம். நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை பத்தி நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? 4ல ஒண்ணு கரெக்ட் அடிச்சா அது கண்டிப்பா தப்பா இருக்கும். பாருங்க இப்ப கம்மியாயிடுச்சு. 50% நமக்கு மார்க் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரி, இந்த கொஸ்டினை கொஞ்சம் தெளிவா பார்த்துருவோம். ஆன்சர் பாருங்க, நான் பி, அதாவது 2 4 2ல ஏதாவது ஒண்ணு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? பாருங்க 2 தான் ஆன்சர். இதை கொஞ்சம் டீப்பா பார்த்துருவோம். அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் பேக்கனுடையது 1605ல இது வெளிவருது. அதுக்கு முன்னாடியே அப்பாலஜி ஃபார் போயிட்ரி பாத்தீங்களா? இந்த தெளிவு இந்த ரெண்டையும் வச்சு தான் நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் யூசஸ் ஆஃப் ஸ்பெக்டேட்டர் 1711ல ரொம்ப வருஷம் நம்ம இனிதான் பார்க்க போறோம். இந்த ரெண்டும் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அப்புறம் பாருங்க எலியா. எலியா வந்து பாத்தீங்கன்னா, எலியா அப்படிங்கிற கலெக்ஷனுக்குள்ள மை ரிலேஷன் அப்படிங்கிற ஒரு எஸ்ஸே இருக்குது. சார்ல்ஸ் லேம்பனுடையது 1823ல இது வெளிவருது. ரொமான்டிக் ரிவைவல் போகும்போது பார்ப்போம். ஹவ் இட் ஸ்ட்ரைக்ஸ் அ கண்டெம்பரரி வெர்ஜினியா வுல்ஃப்னுடையது இது. இதெல்லாம் லேட்டஸ்ட் 20th செஞ்சுரியில வந்து மாடர்னிசம் காலகட்டத்தில் இருக்குது. இதெல்லாம் நம்ம இனிதான் பார்க்க போறோம். அப்ப நம்ம பார்த்தது, நீங்க ஒருவேளை நான் ஃபுல்லா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல சார், நான் வந்து விக்டோரியன் பீரியட் வரைக்கும் தான் எக்ஸாமுக்கு முன்னாடி என்னால முடிஞ்சிருக்குது அப்படின்னாலும் உங்களால ஆன்சரை கொண்டு வர முடியும் இல்லைங்களா? ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள் இது. ஸோ சார்ல்ஸ் லேம்ப் பிரின்ஸ் ஆஃப் எஸ்ஐஸ்ட், ஓகேங்களா? பிரின்ஸ் ஆஃப் எஸ்ஐஸ்ட்னு கேட்டீங்கன்னா அவர் தான். நிறைய எஸ்ஐஸ் எழுதியிருக்காரு. அவருடைய கலெக்ஷன் பேர் எஸ்ஐஸ் ஆஃப் எலியா. எலியாங்கிறது அவருடைய ஒரு நிக்நேம் கூட வச்சுக்கலாம். ரைட், ஃபைன். தென் பென் ஜான்சன்ல இருந்து ஒரு கேள்வி. which two of the plays were written by Ben Jonson? பென் ஜான்சனுடைய 2 பிளே இது கண்டுபிடிங்க. இதுல நாம ரொம்ப டிஸ்கஸ் பண்ண விஷயத்துல ஒண்ணு நான் சொல்லி தரேன். The Woman in the Moon நான் உங்களுக்கு சம்மரியே கொடுத்தேன். யாருடையதுப்பா? யூனிவர்சிட்டி விட்ஸ் எடுக்கும்போது கொடுத்தேன். ஆன்சர் சொல்லுங்க. இப்ப நான் சொல்ல போறது ட்ரை டு கிரியேட் ஆன்சர். பாருங்க, பென் ஜான்சனுடைய 2 பிளே இந்த 5 எண்ணத்துல இருக்கு. இதெல்லாம் ஃப்ளவர்ஸ் ஃபார் லர்டின் ஸ்பீக்கிங்கா அண்ட் விமன் இன் த மூனா இல்லையா? சரி, பென் ஜான்சனுடைய ஒரு ஈஸியான ஒரு ஒர்க் சொல்லிடுறேன். டெவில் இஸ் அன் ஆக்ட். இது வந்து பென் ஜான்சனுடைய ஒரு ஒர்க். இந்த ஒண்ணு தான் எனக்கு பென் ஜான்சனுடைய ஒர்க்னு தெரியும். ஆன்சர் எதுவா இருக்கலாம் பாருங்க. இந்த பி கண்டிப்பா ஆப்ஷன்ல இருக்கணும், அப்படிதானே? பி கண்டிப்பா ஆப்ஷன்ல இருக்கணும். இதை கட் பண்ணிடலாம். ஏன்டி சிஎன்சி கட் பண்ணிடலாம். இதையும் கட் பண்ணிடலாம். எனக்கு இது ஒண்ணுதான் பென் ஜான்சனுடைய ஒர்க்னு தெரியும். ஆனா ஆப்ஷன்ல முத்து போல என்ன கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஒர்க்கையும் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்காங்க, 2 பிளே பென் ஜான்சனுடையதாக கண்டுபிடி. எனக்கு இதுல ஒரு பிளே தான் பென் ஜான்சனுடையது தெரியும். அங்க என்ன பண்ணிட்டான், பி அண்ட் இ மட்டும்தான் பி அப்படிங்கிறத வச்சு ஆப்ஷன் இருக்குது. ஒருவேளை இந்த பி அண்ட் சி, பி அண்ட் டி அப்படின்னு கொடுத்துருந்தா நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. இங்க பி அண்ட் இ, டெவில் இன் தி ஆக்ட் எனக்கு தெரியும் பென் ஜான்சனுடைய பிளேன்னு. ஆட்டோமேட்டிக்கலா ஆப்ஷன் போய் நான் கண்டுபிடிச்சிட்டேன். The Stable of News is also Ben Jonson work. ஓகேங்களா? அபிஷியல் ஆன்சர் கீ பாத்துங்க. சரி, மீதி இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாம் யாருடையதுன்னு பாருங்க. சஃபோ அண்ட் சாஃபோ, விமன் இன் த மூன் நாம எடுத்தது ஜான் லில்லியோடையது. யூனிவர்சிட்டி விட்னுடைய ஹெட் இவரு. கிறிஸ்டபர் மார்லோ வந்து பிராக்டிக்கலான ஒரு பர்சன் சொன்னாலும், அவர் தான் ஹெட்னு சொன்னாலும், மெயின் பர்சன் இன் யூனிவர்சிட்டி விட்ஸ் கேட்டீங்கன்னா லில்லி தான். அப்புறம் ஃப்ளவர் ஃபார் லாட்டின் ஸ்பீக்கிங் பை நிக்கோலஸ் உடால். சரி, இப்போ ஒரு ப்ராப்ளம் கொஸ்டின் கேட்கிறேன். நிக்கோலஸ் உடால் ஃபேமஸ் ஃபார் பிளே, நாடகங்கள் போடுறதுல ரொம்ப ஃபேமஸான ஆளு. ஃபர்ஸ்ட் காமெடி இன் இங்கிலீஷ் அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ராஜடி இன் இங்கிலீஷ் எது, யார் யார் எழுதுனாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். ஃபர்ஸ்ட் ட்ராஜடி இன் இங்கிலீஷ் யார் எழுதுனது, எந்த ஊருக்கு. ஃபர்ஸ்ட் காமெடி இன் இங்கிலீஷ் யார் எழுதுனது, எந்த ஊருக்கு. இந்த 2 இன்ஃபர்மேஷனையும் கமெண்ட்ல கொடுங்க. நெக்ஸ்ட், which of the following works of Milton seeks to adapt the form of Greek tragedy? பின்வருவனவற்றில் எந்த ஒர்க்கு கிரீக் டிராஜடியை ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காரு? இதுல எதெல்லாம் டிராஜடி அப்படிங்கறத முதல்ல பாருங்க. ஓகேங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் இங்க இருந்து வந்துடுறேன். கோமஸ், ஏன்னா இது எல்லாத்தையும் பத்தி லைன் பை லைனா நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன் நம்ம கிளாஸ்லயே. கோமஸ் இது ஒரு மாஸ்.
சொன்னதான் ஞாபகம் இருக்குதாமா? மாஸ்க் அப்படிங்கிற சிஸ்டம். இதை நடிப்பாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஓகே. லிசிடஸ் அவருடைய ஃப்ரெண்டுக்காக எழுதின எலிஜி. அப்ப இட்ஸ் நாட் அ கிரீக் ட்ராஜிக்கல் பிளாட்ஃபார்ம். பாரடைஸ் ரீகெயின்ஸ் திரும்ப பாரடைஸ் லாஸ்ட் ஆனது திரும்ப ரீகெயின் பண்றாங்க. 4 புத்தகத்துல எழுதியிருக்காரு தலைவர். அப்போ இந்த 3 ஆப்ஷன்ல இல்ல. அப்ப இது ஆப்ஷனா இருக்கும். சாம்சன் அகனிஸ்ட் சம்மரி படிங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஒரு ஹெர்குலஸ் மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு மித்திக்கல் கேரக்டர். கிரீக் அப்படின்னாலே மித் பேஸ் பண்ணி தான் நம்ம மக்கள் எழுதுவாங்க. சாம்சன் அகனிஸ்ட் இஸ் த ரைட் ஆன்சர். சாம்சன் அகனிஸ்ட் தான் அவர் இந்த கிரீக் ட்ராஜடி ஃபார்ம்ல எழுதியிருக்காரு. யாரு? மில்டன். சாம்சன் அகனிஸ்ட் எது கூட பப்ளிஷ் ஆச்சுது? ஆன்சர் பண்ணுங்க. சாம்சன் அகனிஸ்ட் எந்த ஒர்க்கு கூட பப்ளிஷ் ஆச்சுது? மில்டனுடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க்கு. இதுலயும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். சரிங்களா? அந்த ஒர்க்கு கூட தான் சாம்சன் அகனிஸ்ட் பப்ளிஷ் ஆகுது. எந்த ஒர்க்கு கூட பப்ளிஷ் ஆச்சுது? எத்தனாவது வருஷம் பப்ளிஷ் ஆச்சுது? இதான் கேள்வி. கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒர்க்கு திரும்பியும் பேக்கன்ல இருந்து பாருங்க. 2 கேள்வி. ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது ஆப்ஷன்ல பேக்கன் இருந்தாரு. இங்க பிரான்சிஸ் பேக்கனை வச்சு ஒரு கேள்வி. பிரான்சிஸ் பேக்கன் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங், இதுதான் ஒரு பேரு. அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் வாஸ் டெடிகேட்டட் டு, யாருக்கு டெடிகேட் பண்றாரு? ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட், ஹென்ரி தி ஃபோர்த், ரிச்சர்ட் தி செகண்ட், எலிசபெத் தி ஃபர்ஸ்ட். இதுல 2 ஆப்ஷனா நீங்க வெட்டிடலாம். சாசர் பேசும்போது நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். எட்வர்ட் தி தேர்ட், ரிச்சர்ட் தி செகண்ட், ஹென்ரி தி ஃபோர்த், இவங்க தான் வரிசை ஆட்சி பண்ணுவாங்க. யாருடைய காலகட்டத்தில் ஆட்சி பண்ணாங்க இவங்கெல்லாம்? சாசருடைய காலகட்டத்தில். எப்போ? சாசர் வாழ்ந்தது 1340 டு 1400. நாம இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய பேக்கன் எப்ப வாழ்ந்தாரு? 17th செஞ்சுரியில. எலிசபெத் கூடயும் ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட் கூடயும் வாழ்ந்தவர். ஜெகோபியன் பீரியட்லயும் எலிசபெத்தன் பீரியட்லயும் வாழ்ந்தவர். இங்க பாருங்க, அப்படி ஒரு கன்ஃபியூஷன். அப்ப இது ரெண்டையும் வெட்டி விட்டுறலாம். இது ரெண்டும் வராது. இவங்களும் செத்து சுண்ணாம்பாயி போயிருப்பாங்க. இவங்க இறந்து 200 வருஷத்துக்கு அப்புறம் தான் பேக்கன் பிறக்கவே செய்யறாரு. இப்போ இவர் அந்த காலகட்டத்தில் இருந்த மக்களுக்கு டெடிகேட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. குயின் எலிசபெத்துக்கு பண்ணியிருக்கலாம், இல்ல ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கலாம். உங்களுடைய கெஸ் எதுப்பா? கெஸ் பண்ணி வைங்க. உங்களுடைய லக் எப்படி இருக்குதுங்கிறத பார்ப்போம். ஏன்னா நான் பேக்கனை உங்களுக்கு வந்து ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்லயே சொல்லி தந்துட்டேன். ஜெகோபியன் ஏஜினுடைய இன்ட்ரோடக்ஷன்ல உங்களுக்கு சில வார்த்தைகள் நான் சொன்னேன். ஷேக்ஸ்பியர், பேக்கன், பென் ஜான்சன், இந்த மாதிரியான ரைட்டர்ஸ் எலிசபெத்தன் பீரியடையும் கவர் பண்ணுவாங்க, ஜெகோபியன் பீரியடையும் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு காரணமும் சொன்னேன். 1616 தான் யார் இறந்து போறாங்க? ஷேக்ஸ்பியர் இறந்து போறாரு. அவருடைய ஃபர்ஸ்ட் போலியோ 1623 தான் வெளிவருது. இதெல்லாம் ஜெகோபியன் காலகட்டத்தில் தான் நடைபெறுது. இது யாருக்குப்பா டெடிகேட் பண்ணிருக்கலாம்? அந்த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் பேக்கன் கிங் ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்டுக்கு தான் இதை டெடிகேட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ பேக்கன் எலிசபெத்தன் ரைட்டர்னு சொல்றதை விட ஜெகோபியன் ரைட்டர்னு சொல்றது ரொம்ப பொருத்தமாக இருக்கு. ரைட். அடுத்தது பேக்கனுடைய 2 ஒர்க் பாருங்க. நோவும் ஆர்கனம். இந்த நோவும் ஆர்கனம்ல நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு பழைய செட் கொஸ்டினே நான் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். நியூ ஆர்கனம் அப்படிங்கிற ஒர்க் எது அப்படின்னா இந்த நோவம் ஆர்கனம் தான். நியூ ஆர்கனம், நோவம் ஆர்கனம் எல்லாம் ஒண்ணுதான். 1620 அது வெளிவருது. இன்னொரு ஒர்க் பாருங்க, டி செபினிட்டியா, டி செபினிட்டியா வெட்ரம், டி செபினிட்டியா வெட்ரம் அப்படிங்கிறது ஒரு ஒர்க் பா. ஓகே. நோவம் ஆர்கனம், டி செபினிட்டியா வெட்ரம், இது 1620, இது 1609. இந்த 2 ஒர்க்குமே பேக்கன் வந்து ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்டுக்கு டெடிகேட் பண்றாரு. நமக்கு கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க? அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் யாருக்கு டெடிகேட் பண்றாரு? ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்டுக்கு. இப்போ நீங்க அடிஷ்னலா நீ பேக்கனுக்கு கூட ஆட் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்னது? இப்படிதான். இப்படி ஒரு கேள்வியை பாக்குறீங்க. இப்போ வேற எந்த ஒர்க் எல்லாம் பேக்கன் வந்து ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்டுக்கு டெடிகேட் பண்ணியிருப்பாரு, இல்ல வேற யாருக்காவது டெடிகேட் பண்ணியிருக்காரா? இந்த ஆராய்ச்சி தான் நீங்க பேக்கனுக்குள்ள போய் மேற்கொள்ளணும். அப்போ இப்ப பேக்கனுடைய சாப்டர்ல டெடிகேஷன் பத்தி பாக்குறோம். ஸ்பென்சருக்குள்ள டெடிகேஷன் இருக்குமா? ஷேக்ஸ்பியருக்குள்ள டெடிகேஷன் இருக்குமா? மார்லோக்குள்ள டெடிகேஷன் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அப்ப இனி நீங்க ரைட்டர்ஸ் பத்தி படிக்கும்போது டெடிகேஷன் முக்கியமானது. படி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது, அடிக்கடி வருது. ஓகேங்களா? இப்ப பெரும்பாலும் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்த மன்னர்களுக்கு டெடிகேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கக்கூடியவங்களுக்கு டெடிகேட் பண்ணுவாங்க. இப்ப ஸ்பென்சரும் பிலிப் சிட்னியும் எடுத்து பாருங்க, மாறி மாறி டெடிகேட் பண்ணிப்பாங்க. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு.
அப்ப சிட்னியோடைய இந்த ஒர்க் யாருக்கு டெடிகேட் பண்ணதுன்னா ஆப்ஷன்ல ஸ்பென்சர் இருக்குது. உங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனும் தெரியாதுன்னா ஸ்பென்சர் அடிச்சிருங்க. ஸ்பென்சர் டெடிகேட்டட் திஸ் ஒர்க் டு. ஆப்ஷன்ல என்ன இருக்குது? பிலிப் சிட்னி இருக்காரா? தைரியமா அடிச்சுட்டு போயிருங்க. உனக்கு வேற எதுவும் தெரியாது. பிலிப் சிட்னி அவருடைய ஃப்ரெண்டுக்கு தெரியும். அவருக்கு தான் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஃபைன். இப்படி மர்ஜ் பண்ணிக்கங்க. இந்த கொஸ்டின்ல கிடைச்சத மீதி எல்லா சாப்டர்ஸ்க்கும் பயன்படுத்திக்கங்க. ஓகே. ஸோ டி சபிலிட்டியா விட்ரம், நோவோ மார்கனம் 2 ஒர்க்கும் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் சேர்த்து 3 ஒர்க்கு ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட்டுக்கு தலைவர் டெடிகேட் பண்றாரு. இந்த டி சபிலிட்டியா விட்ரம் இது பாத்தீங்கன்னா ஒரு லாட்டின் அல்லது பிரெஞ்சு நேம் மாதிரி இருக்குது இல்லைங்களா? அதோட இங்கிலீஷ் பேர் பாருங்க. தி விஸ்டம் ஆஃப் தி ஏன்ஷியன் 1609ல வெளிவருது. தி விஸ்டம் ஆஃப் தி ஏன்ஷியன். இந்த பேக்கன் பொறுத்த வரைக்கும் இஸ் சயின்டிஸ்ட். பல்வேறு மொழிகள் அவருக்கு ஆளுமை உண்டு. அதனால ஜாக்கிரதை பேக்கன் கிட்ட. அடுத்த கேள்வி பாருங்க. இது நாம கடைசியா முடிச்ச கிளாஸ் ரெஸ்டோரேஷன் இங்கிலாந்துல ரெஸ்டோரேஷன் ஏஜ்ல ட்ரைடன் பார்த்தோம். அதுல எஸ்ஸே ஆஃப் டிராமாட்டிக் பொயசி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அவருடைய மாஸ்டர் பீஸ். இதுல இருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு கொஞ்சம் டீடைல்டான சம்மரியும் பார்த்தோம் இந்த ஒர்க்கு. கொஸ்டின் என்ன பாருங்க? Who discusses the relative merits of French drama and English drama? பிரெஞ்சு டிராமாவையும் இங்கிலீஷ் டிராமாவையும் பத்தி கிழிச்சது யாரு அப்படின்னு. அதாவது ஓவரால் ஒவ்வொன்றுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நியாண்டர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரைடன். இந்த லிசிடியஸ், கிரைஸ், யூஜீனியஸ் எல்லாம் இவங்களுடைய சொந்தக்காரங்க தான். நியாண்டருடைய ட்ரைடனுடைய சொந்தக்காரங்க தான். இந்த நியாண்டர் அப்படின்னா நியூ மேன் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குப்பா. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சுக்கோங்க. நியாண்டர் அப்படின்னா நியூ மேன் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. நியாண்டர்னா ட்ரைடன். இப்படி இந்த 3க்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. லிசிடியஸ்னா ஒரு மீனிங், கிரைட்ஸ்னா ஒரு மீனிங், யூஜீனியஸ்னா ஒரு மீனிங். இந்த 3 கேரக்டரும் ஏதோ ஒரு அன்றைய தினம் அங்க உயிரோட இருந்த இல்ல புகழ் வாய்ந்த ஒரு கேரக்டர்ஸ மனசுல வச்சுதான் அவர் எழுதிக்கிட்டார். அந்த கேரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சு. ஓகேங்களா? சரி, இப்ப பாருங்க யார் பிரெஞ்சு டிராமாவை பத்தி எழுதுனாங்க அப்படின்னா தெரியுது. நியாண்டர் வந்து இங்கிலீஷ்க்கு சப்போர்ட் பண்ணுவார். லிசிடியஸ் வந்து பிரெஞ்சு டிராமா பத்தி பேசுவாரு. மீதி கிரைட்ஸ், யூஜீனியஸ் பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ஏன்ஷியன்ஸை கழுவி ஊத்துவான். இன்னொருத்தன் வந்து மாடர்ன்ஸ் வேணும் ஆனா ஏன்ஷியன்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவான். ஆனா நியாண்டர் என்ன சொல்லுவாரு? எல்லாரும் வேணும், அப்படியே பார்த்து கொண்டு போயிருவோம் அப்படின்னு மாடர்ன்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஏன்ஷியன்ஸையும் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார் ட்ரைடன். ஓகேங்களா? எஸ்ஸே ஆஃப் டிராமாட்டிக் பொயசி எந்த ஃபார்ம்ல எழுதப்பட்டதுப்பா? ஆன்சர் பண்ணுங்க. எந்த ஃபார்ம்? அது வேர்ஸ் ஃபார்மா, டிராமாட்டிக் ஃபார்மா, டயலாக் ஃபார்மா, எந்த ஃபார்ம்ல எழுதப்பட்டது? அதுவுமே பிஜிடிஆர்பியில கேட்டிருக்காங்க. இது இந்த ஃபார்ம்ல எழுதப்பட்ட ஒர்க்கு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஒர்க் ஆர்கியூ பண்ற மாதிரி இருக்கும், உரையாடல் பண்ற மாதிரி இருக்கும். ஆன்சர் என்ன? இது என்ன ஃபார்ம்ல இருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்க. தென் இதுவும் பாருங்க, ஃப்ரம் ட்ரைடன்ல இருந்தா இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றுள் ரிலீஜியோ லைசி அப்படிங்கிறதுல எது உண்மை? ஆப்ஷன் பாருங்க. ட்ரைடன் இதை எழுதியிருக்கிறாரு. ஸ்ட்ராங்லி திஸ் ஒர்க் ஸ்ட்ராங்லி கிரிட்டிசைஸ்டு ஆங்கிலிக்கன் சர்ச்சை எதிர்த்து அதை விமர்சனம் பண்ணி இதை எழுதுது. இட் மீன்ஸ் a layman's faith. இதுக்கு மீனிங் என்ன? லேமன்ஸ் ஃபெய்த் அப்படிங்கிறது இதனுடைய மீனிங். 1690ல இது வெளிவருது. இது ஒரு ரிலீஜியஸ் ப்ரோஸ் ட்ரீட்டிஸ் இப்படின்னு ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். கொஸ்டின் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. ஃபாலோயிங் இஸ் ட்ரூ, சம்டைம் ராங் அப்படிங்கிறது கொஸ்டின் இருக்கு. ரிலீஜியோ ரைசில அதை பத்தி உண்மையான இருக்கக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம்? ஒரு 3 ஆனா உண்மையா இருக்கலாம், இல்ல ஏதாவது 2 ஆனா உண்மையா இருக்கு. இதுல ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம், என்னால இந்த ஈஸியா வெட்டி விட்டுற முடியும். ஏன் அப்படின்னா ரிலீஜியோ லைசி இஸ் அ போயம். அப்போ ஒவ்வொரு ரைட்டர்ஸ்னுடைய போயம் தனியா படிங்க, ப்ரோஸ் தனியா படிங்க. இல்லையா? எஸ்ஸே ஆன் மேன் இருக்கும், அது எஸ்ஸே கிடையாது. அப்பாலஜி ஃபார் பொய்ட்ரின்னு இருக்கும், அது பொய்ட்ரி கிடையாது. டிஃபென்ஸ் ஆஃப் பொய்சன் இருக்கும், அது பொய்ட்ரி கிடையாது. பாருங்க, அது எஸ்ஸேவா இருக்கும். இப்படி மாறி இருக்கும். பாருங்க, இப்போ ஃபார் ரேப் ஆஃப் தி லாக் கதை மாதிரி இருக்கும், ஆனா அது ஒரு போயமா இருக்கும். அலெக்சாண்டர் போப் இனிதான் பார்ப்போம். அவருடைய ரேப் ஆஃப் தி லாக் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிளே மாதிரி போகும், பட் இட்ஸ் எபிக் போயம். அப்போ ரிலீஜியோ லைசி அப்படிங்கிறது ஒரு போயம். அது மட்டும்தான் எனக்கு இதுல தெரியும். அதை ட்ரைடன் எழுதினாரு, அதுவும் தெரியும். அப்ப இது சரி, இது தப்பு. ஒரு பேசிக்கா
ஒரு வாட்டி தான் நம்மளுடைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஒரு வாட்டி தான் படிச்சிருக்கீங்கன்னா இந்த ரெண்டையும் நீங்க ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. இல்ல நீங்களா ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இது ரெண்டும் ஈஸியா உங்க மனசுல நின்றும். என்னது? ரிலிஜியலைசி ட்ரைடனால எழுதப்பட்ட ஒரு ஒர்க் கன்ஃபார்ம். இப்ப ஏ ஆப்ஷன்ல இருக்கணும். ஏ ஆப்ஷன்ல கண்டிப்பா இருக்கணும் அப்படிதானே? ஏ ஆப்ஷன்ல இல்லாதது இது 4. இதை வெட்டி விட்டுருங்க. இது தேவையில்லை. அடுத்தது என்னது? இ ஆப்ஷன்ல இருக்கப்படாது. இ ஆப்ஷன்ல இருக்கப்படாது அப்படின்னு பார்த்தா நமக்கு ஒரு ஏமாற்றம். இ ஆப்ஷனை ஏற்கனவே வெட்டி விட்டோம். இப்போ ஏ இருக்கக்கூடிய ஆப்ஷன் 3 இருக்குது. ஏ இருக்கக்கூடிய ஆப்ஷன் 3 இருக்கு. ஸோ இதுக்கு எப்படி சார் ஆன்சர் பண்றதுன்னா கஷ்டம் தான். அதுக்கு என்ன பண்ணணும்னா கிளாஸஸ் எடுக்கும்போது கவனமா படிச்சிட வேண்டியதுதான். சரிங்களா? கிளாஸஸ் எடுக்கும்போது கவனமா படிச்சிட வேண்டியதுதான். ட்ரைடனுக்கு நம்ம கிளாஸினுடைய ஸ்லைடையே நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் பாருங்க. ட்ரைடனுக்கு நம்ம கொடுத்த ஸ்லைடு, அதை வச்சு நீங்க இந்த ஆன்சர்ஸை பண்ணியிருக்க முடியுமான்னு செக் பண்ணிடுங்க. இதுதான் நம்ம ட்ரைடன் கிளாஸ் நேத்து தான் முடிச்சோம் ரெஸ்டோரேஷன் ஏஜ்ல. அதுல ஒரு 2 போயத்தை நான் கொடுத்துருக்கேன். ரிலிஜியோலைசி த ஹிண்ட் அண்ட் த பேந்தர் அப்படின்னு 2 போயம் கொடுத்துருக்கிறேன். ரிலிஜியோலைசி எந்த வருஷம் பப்ளிஷ் ஆச்சுது, ஹிண்ட் அண்ட் த பேந்தர் எந்த வருஷம் பப்ளிஷ் ஆச்சுது இப்படின்னு காமனா எல்லா ஒரு 10 போயம் சொல்லும் பொழுது எல்லாத்துக்கும் காமனா சொல்லிட்டே போறேன். ஆனா அந்த போயத்தினுடைய கரு என்ன, கதை கரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ போயம். இது எனக்கு ஞாபகத்துல இருந்தனால நான் என்ன பண்ணிட்டேன், ப்ரோஸை கட் பண்ணி விட்டுட்டேன். சரியா? எக்ஸ்பிரஸிங் Dryden's religious belief and his defense of Anglican Church. ஆங்கிலிக்கன் சர்ச்சை பாதுகாத்து தான் அவர் எழுதுறாரு. ஆங்கிலிக்கன் சர்ச்சை அவர் பாதுகாத்து எழுதுறாரு. ஆனா நமக்கு ஆப்ஷன் எல்லாமே இருக்காங்க, அவர் கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுறாரு அப்படின்னு. இப்ப பி ஆப்ஷனை கட் பண்ணி விட்டுலாமா? இப்ப சண்டை எதுக்கலாம்? ஏசி ஏடி பப்ளிகேஷன் இயர் பாருங்க 1619 கொடுத்துருக்காங்க. நம்ம கிளாஸ்ல என்ன சொல்லி வந்திருக்கோம்? 1682. அப்போ 82 தானே இயரு. அப்போ டியும் தப்பு. அப்போ இதையும் வெட்டி விட்டுருங்க. அப்ப ஆன்சர் எது வந்திருக்கணும்? பி வந்திருக்கணும். அப்போ நம்ம கிளாஸ்ல நம்ம ஒரு வரியில தான் விஷயத்த சொல்றோம். ஓகேங்களா? இப்ப இப்படிதான் நீங்க நோட்ஸ் எடுக்கணும். நான் இந்த கொஸ்டினை திரும்பியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதுக்கான காரணம், இந்த கொஸ்டினை பார்த்தாலே பயந்து நம்ம ஓடிடுவோம். பாருங்க பெருசா இருக்கு. கீழே ஆப்ஷன் கொடுத்து கரடு முரடா கொஸ்டினை வச்சிருக்கான். ஆனா நீங்க ஒரு லைன்ல நல்லபடியா இன்ஃபர்மேஷன் எடுத்திருந்தீங்கன்னா, எந்த வருஷம் பப்ளிஷ் ஆகுது, யாருக்கு டெடிகேட் பண்றாங்க, அப்புறம் இந்த ஒர்க்கினுடைய தீம் என்ன, அல்டிமேட் தீம் என்ன, ஒரு லைன்ல தானே சொல்லியிருக்கோம். இதை வச்சு ஒரு கொஸ்டினை கரெக்டா அடிக்க முடிஞ்சதுதான் சார். ஒரு கொஸ்டின் தானே சார், ஒரு வார்த்தை தானே சார், ஒரு இன்ஃபர்மேஷன் தானே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையே அதில் அடங்கி இருக்குது. ஒரு கேள்வியில நெட்டு போனவங்க செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? இன்க்ளூடிங் மீ. என்னுடைய ஸ்டார்டிங் பீரியட்ல நாமளும் அப்படி நின்றுருக்கோம். உங்களை மாதிரியே நானும் நின்று. அதனால என்ன பண்ணுங்க, ஒரு இன்ஃபர்மேஷனே விடாதீங்க. கரெக்டா 2 லைன் 3 லைன்ல எழுத சொல்றோம்னா கரெக்டா நீங்க உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் அந்த நோட்ஸ்ல வந்துடும். ஓகே ஃபைன். அப்போ ரிலீஜியஸ் லைஃபை பத்தி நல்லா காணாம படிச்சு சம்மரி படிச்சலாமா? இதே பேட்டர்ன்ல எல்லா ஒர்க்கையும் படிச்சுக்கோ. ட்ரைடனுடைய எல்லா ஒர்க்கையும் படிச்சு வச்சுக்கோங்க. ரைட்? ஆன்சர் என்ன? ஏ அண்ட் சி தான். ட்ரைடன் ரோட் ரிலீஜியோலைசி, இது ஒரு சரியான ஆப்ஷன். அதுக்கப்புறம் ரிலீஜியோலைசி மீன்ஸ் a layman's faith. இது நான் உங்களுக்கு தரவே இல்லை, இதை நீங்க நோட்ஸ்க்குள்ள எழுதி. ரிலீஜியோலைசி மீன்ஸ் a layman's faith. மீது எல்லாம் தப்பு. ஏன் தப்பு? இது ஆங்கிலிக்கன் சர்ச்சை கிரிட்டிசைஸ் பண்ணல, டிஃபெண்ட் பண்றாரு. ரிலீஜியோலைசி 1990 பப்ளிஷ் ஆகல, 82 பப்ளிஷ் ஆச்சு. அதனால இதுவும் தப்பு. ரிலீஜியோலைசி ப்ரோஸ் கிடையாது, அது ஒரு போயம். சரிங்களா? இது 2 தான் சரி. அப்புறம் பாருங்க, இது நிறைய முறை கேட்டுட்டாங்க. 2023 ஜூன்லயும் கேட்டிருக்காங்க. ஷேக்ஸ்பியர்ல இருந்து கேட்டிருக்காங்க அந்த கேள்வி. ஷேக்ஸ்பியர் இல்லாம எந்த நெட் கொஸ்டினும் இருக்காது. நேம் த பிளே டியூரிங் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் விச் குளோப் தியேட்டர் வாஸ் பர்ன்ட் இன் 1613. 1613ல ஷேக்ஸ்பியரோட ஒரு பிளே எனாக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது குளோப் தியேட்டர் எரிஞ்சு போச்சு. ஓகே, இதுல எப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாம்னா, குளோப் தியேட்டர் எப்ப எரிஞ்சுது? 1613. ஏன்னா இந்த தியேட்டர் யாருடையது? தலைவருடையது. ஷேக்ஸ்பியருடைய தியேட்டர் இது, குளோப் தியேட்டர். 1613ல எந்த பிளே போட்டார் அப்படின்னா, அவருடைய கடைசி காலம், அவருக்கு வேண்டாத காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே என்ன வந்துருங்க, ஹென்றி தி 8ன்னு வந்துருங்க. ஓகேங்களா? இந்த ஹென்றி தி 6th 4th இதெல்லாம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு கொடுத்துருப்பாங்க.
ஏன்னா ஹென்றி தி சிக்ஸ்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 பார்ட் இருக்குது. ஹென்றி தி ஃபோர்த்ல 2, 3 அப்படின்னு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த பார்ட் 1, 2, 3 இருக்கக்கூடியதை இப்படி தரமாட்டாங்க. தந்தாச்சுன்னா வெட்டி விட்டுருங்க. ஏன்னா எந்த பார்ட் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கறத சொல்லவே இல்லையே அவங்க. ஓகே, அப்ப இதை வந்து நெட்லயோ செட்லயோ கேட்டாங்கன்னா, ரெண்டாவது நம்மள மாதிரி இருக்கக்கூடிய அந்த கோச்சிங் கிளாஸஸ் இல்ல அந்த ஆர்வலர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடனடியா ஆன்சர் கீழே எழுதி போட்டுருவாங்க. என்னது, இப்படி ஒரு 3 பிளே இருக்குது, நீங்க ஆன்சர் கீழே தப்பா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மார்க் கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. இப்படி கொடுக்க மாட்டாங்க. ஒரு விலை கொடுத்தா அதுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ போண்ட் எந்த பிளே போயிட்டு இருக்கும் போதுனா கரெக்டா அடிச்சுங்க. ஹென்றி தி எய்த் அவருடைய கடைசி காலகட்டத்தில் எழுதின ஒரு பிளே அப்படின்னு வச்சுக்கலாம். கடைசி எல்லாம் முடிய போகுது. 1613ல எரியுது. 1616ல என்ன ஆயிடுறாரு தலைவர் மர்கையா, தலைவர் இறந்து போயிடுறாரு. ஓகே, ஆன்சர் ஹென்றி தி எய்த்ல அந்த பிளே நடிச்சு கொண்டிருக்கும் போது தான் என்னது, அந்த பிளே ஓடிட்டு இருக்குது, குளோப் வந்து ஃபயர் ஆயிடுது. ஓகே, இதெல்லாம் வந்து எலிசபெத்தன் தியேட்டர்னுடைய ஃபார்மட்ஸ், அதுல இருந்த தவறுகள், அதனால தீப்பிடிச்சது. பின்னால் ரெஸ்டோரேஷன் காலத்துல வரக்கூடிய தியேட்டர்ஸ்ல இந்த ஃபயர் பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. தென் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கடைசி இந்த 9th கொஸ்டின், இந்த 9 கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கோம். கடைசி கேள்வி பாருங்க, ஒரு ஒர்க். An account of the life of Mr. Richard Savage, son of the Earl Rivers, 1744. இந்த ஒரு ஒர்க்கினுடைய பேரு, ஒரு பயோகிராஃபினோட பேரு. பயோகிராஃபி ஃபர்ஸ்ட் மேஜர் பயோகிராஃபி பப்ளிஷ்டு பை ஒரு ஆளுடைய வாழ்க்கையை இன்னொருத்தர் எழுதியிருக்கிறார். நினைவு குறிப்பு, ஒரு ஆளுடைய வாழ்க்கையை பற்றி, இப்ப என்னுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க எழுதுறீங்களா, உங்களுடைய வாழ்க்கையை பத்தி நான் எழுதுறேன், அதை வந்து பயோகிராஃபின்னு சொல்லுவோம். நான் என்னுடைய வாழ்க்கையை பத்தி நானே எழுதுறேன்னா அது ஆட்டோபயோகிராஃபி இல்லைங்களா? இந்த பயோகிராஃபி அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் இந்த போர்ஷன் முடிக்கல. ஏன் இதை எடுத்து நம்ம சிலபஸ்க்குள்ள நம்ம முடிச்சிட்டோம்னு சொல்லி உள்ள வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒர்க் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். an account of the life of biography அப்படின்னு ஞாபகப்படுத்தி பாருங்க. lives of the poets, a biography of the life of the poets. யார் எழுதுனாப்பா? ஜான்சன், சரிங்களா? டாக்டர் ஜான்சன் இஸ் த கிரேட் பயோகிராஃபி. நிறைய மற்றவங்களுடைய லைஃப் ஆஃப் மில்டன் எழுதியிருக்கிறாரு, ட்ரைடன் பத்தி எழுதியிருக்காரு, மெட்டாபிசிக்கல் யாருங்கிறத சொன்னது இவர் தான், ஜான்சன். அதனால நம்ம கண்டிப்பா நிறைய இடங்கள்ல இந்த ஜான்சனை திரும்ப திரும்ப ரெஃபர் பண்ணிட்டு வரோம். மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது நிறைய பார்த்தோம் ஜான்சன் பத்தி. ஜான்சன் வந்து எப்பவும் எல்லாருடைய வாழ்க்கையை பத்தியும் எழுதுவாரு. அப்படி அவரு ஆப்ரஹாம் கூலியை பத்தி எழுதும் பொழுதுதான் என்னது, இந்த மெட்டாபிசிக் ட்ரைடன் சொல்லியிருக்காரு, டன் வந்து மெட்டாபிசிக் ரைட்டரு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் ஜான்சன் தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகே, அந்த வகையில் அந்த பயோகிராஃபி ஆன் அக்கௌண்ட் ஆஃப், அதாவது ஒருத்தனுடைய வாழ்க்கையை பத்தி சொல்ற லைஃப் ஆஃப் அப்படிங்கறது வந்ததுன்னா ஜான்சன் பெரும்பாலும் ஆன்சராக இருக்கலாம். 1744, சரிங்களா? 1755 பாத்தீங்கன்னா அவருடைய டிக்ஷனரி பப்ளிஷ் ஆயிரும். அப்படி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1755 அவருடைய டிக்ஷனரி, ஜான்சனுடைய டிக்ஷனரி. அதே மாதிரி லெக்சியோகிராஃபர் யாருன்னு கேட்டாலும் ஜான்சன் தான். லெக்சிகோகிராஃபர், ஓகே ஃபைன். ஆன்சர் சாமுவேல் ஜான்சன். டியர் ஃப்ரெண்ட், ஸ்டாப் ஹியர். ஸோ நம்ம 9 கேள்விகளை பார்த்துட்டோம். நான் இதில் முடிச்சுக்கிறேன். ஸோ மற்றபடி நீங்கள் கிளாஸஸ்க்கு ஒருத்தராக கால் பண்ணி ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ கிளாஸஸ் பொறுத்தவரையும் ஐ சஜஸ்ட், ஏன்னா நமக்கு நம்ம கிட்ட கால் பண்ணக்கூடிய பாதி மக்கள் பார்த்தீங்கன்னா those who belongs to middle class. நான் என்ன சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்க. கமர்ஷியலாக நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க, கொஞ்சம் கூட அக்கறையாக படிக்க விரும்புறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெட்டர் யூ கேன் ஜாயின் த டெஸ்ட் அண்ட் கிளாஸ் பேட்ச். ஓகேங்களா? டெஸ்ட் அண்ட் கிளாஸ் பேட்சை தான் நான் ஜாயின் பண்ண சொல்லியிருக்கிறேன் எல்லாருக்கிட்டையுமே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பேட்சுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணாலே போதுமானது. கிளாஸ் வந்து உங்களுக்கு டெய்லி ஈவினிங் 6 o'clock உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்குது. டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. இப்போ என்னுடைய நம்பர் கொடுத்துட்றேன், 9790510525, சரிங்களா? இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து those who are willing to join the class, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச்ல மட்டும் நீங்க ஜாயின் பண்ணா போதுமானது. உங்களுக்கு அதுல கிடைக்கக்கூடிய டிஸ்கஷன் ஈவினிங் நம்ம டெய்லி காமனா எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கிளாஸஸ், தட் இஸ் எனஃப். ஓகேங்களா? இந்த 2 மாசத்துல நீங்க ஒரு 10,000, 20,000 இல்ல ஒரு 5,000 அப்படி போட்டு நீங்க வந்து காசை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் நம்ம கிளாஸ்லயே ஜாயின் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? 5,000 7,000 கொடுத்து ஜாயின் பண்ணவங்க இருக்காங்க. ஒருத்தங்களுடைய எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் பொறுத்து நம்மளுடைய ஃபீஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அவங்கள வந்து குறை சொல்றேன்னு இல்லை,
முடிஞ்ச வரையிலையும் இந்த கிராஷ் கோர்ஸை பொறுத்தவரை நீங்க ஈவினிங் கொடுக்கக்கூடிய கிளாஸஸே உங்களுக்கு போதும். சரிங்களா? ஒரு ஜெனியூனான ஒரு மனசாட்சிப்படி சொல்லணும்னா அதே உங்களுக்கு போதுமானது. மற்றபடி நீங்க கிளாஸ் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல தான் கூடுதல் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஃபீல். those who are willing to join in the test batch. Okay, thank you. இனி அடுத்த கிளாஸ்ல இனி வந்து நம்ம நாளைக்கு ரிவிஷன், உங்களுக்கு சாட்டர்டே ரிவிஷன், சண்டே டெஸ்ட் 4க்கு ரெடி ஆயிருங்க. பார்ப்போம். தேங்க்யூ.